அனைவருக்கும் வணக்கம். ஹெமோட்டம ஆய்போவன். இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்ட்டா, ஒரு கேள்விய நாங்கள் எப்படி உருவாக்குறது? அத பிறகு எப்படி எதிர்மறை வாக்கியமாக உருவாக்குறது என்றது தான் இன்றைக்கு பார்க்க போறோம். அப்ப நாங்க ஆல்ரெடி ஒரு வசனம் உருவாக்குறது பார்த்தனாங்க. வசனம் உருவாக்கி போட்டு, அத இன்றைக்கு எப்படி கேள்வியா மாத்த போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு பிறகு அத எப்படி எதிர்மறை வாக்கியம் நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்த போறோம்னு இன்றைக்கு பார்க்க போறோம். ரைட். அப்ப பாருங்க, நான் வருகிறேன். அப்ப இது ஒரு நிகழ்கால வாக்கியம். இப்ப நிகழ்கால வாக்கியத்துக்கு நான் என்றதுக்கு மம மம நானடா மம மம வருகிறேன். இப்ப வாரத்துக்கு உங்களுக்கு தெரியும், வாருங்கள். வாருங்கள்ன்றது ஒரு கட்டளை சொல்லானே. வாருங்களுக்கு என்ன என்ன இன்ன இன்ன என்று முடியும் என்ன என்ன. அப்ப இதுல இன்ன சவுண்டா கட் பண்ணி போட்டு அதுல நவா என்றதை சேர்த்தமண்டா ஏனவா ஏனவா பெருசிரி. இப்ப போகிறேன் சொல்ல போறோம்னா என்ன போறதுக்கு என்ன என்ன அதுல இருக்கிற இன்ன பேட்டர்னை கட் பண்ணி போட்டு நவா போட்டோம்னா யனவா 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 போகிறேன். அதே மாதிரி கண்ணடா சாப்பிடுறது என்ன. அப்ப கண்ணவுல இருக்கிற இன்ன பேட்டர்னை தூக்கி நவா போட்டோம்னா கனவா கனவா சாப்பிடுகிறேன். அப்ப இப்படித்தான் இந்த நிகழ்கால வாக்கியங்கள் உருவாகும் என்ன. அப்ப மாம ஏனாவா மாம ஏனாவா நான் வருகிறேன். மாம யானாவா நான் போகிறேன். மாம கனவா நான் சாப்பிடுகிறேன். மாம பொன்ன பொன்னவோட இன்ன பேட்டர்னை கட் பண்ணி போட்டு நவா போட்ட மாட்டேன் பொனவா. அப்போ மாம பொனவா நான் குடிக்கிறேன். அதே மாதிரி எழுதுறதுக்கு என்ன லியான், அதுல இன்ன பேட்டர்னை கட் பண்ணி போட்டு நவா போட்ட மாட்டா லியனவா. இப்ப மம லியனவா நான் எழுதுகிறேன். இப்படித்தான் இந்த வினை சொற்கள் நிகழ்கால பேட்டர்ன். இப்ப இத நாங்க எதிர்கால வாக்கியமாக உருவாக்க போறோம். அப்ப நான் வருவேன் என்று சொல்ல போற மாட்டா மம என்னவோட இங்க சேப்ப என்னவோட அப்ப மம என்ன மம என்ன. இத ஸ்போக்கன்ல ஹர கேட்க மங் என்ன மங் என்ன. இந்த மங் ஈஸியா சொல்றது தானே மங் என்று சொல்றோம். மமன்றதை விட மங் சொல்றது ஈஸி தானே. அப்ப மங் என்னம் என்று சொல்றதை விட என்னாங் என்னாங் அது சொல்றது ஈஸி. அப்ப மங் என்ன மங் என்ன நான் வருவேன். சரி. இப்ப நாங்க தமிழ்ல கூட இந்த எதிர்கால வாக்கியங்களை நிகழ்கால பேட்டர்ன் சொல்லுவோம். இப்ப நாளைக்கு நான் வாரேன் அப்படி சொல்லுவோம் தானே. இதே மாதிரி சிங்களத்திலையும் நாங்க மம என்னவாடு பாவிக்கலாம் எதிர்கால வாக்கியம். மம என்னவா நான் நாளைக்கு வாரேன் என்ன. மம என்னவா நாளைக்கு வாரே. அப்ப இது எதிர்கால வாக்கியம் தான். அதுக்கும் நவா பேட்டர்ன் பாவிக்கலாம். இது நான் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஓகே ஓகே நாம் இப்ப நிகழ்காலம் எதிர்கால வாக்கியங்களை பார்த்துட்டோம். இப்ப அத எதிர்மறை வாக்கியமாக எப்படி எழுதுறேன்னு பார்க்கணும். அப்ப பொறால் உங்களுக்கு இருக்கிற நீங்க வாரீங்களாண்டு. அப்ப நான் வருகிறேன் என்று சொல்லுவீங்க பாசிட்டிவா சொல்லிக்க. நான் வரையில்லைன்னு சொல்லுவீங்க நெகட்டிவா. அப்ப நான் வரவில்லை என்று சொல்ல போறீங்கன்னா நான் வரவில்லை என்று சொல்ல போறீங்கன்னா நானுக்கு மம. வாரத்துக்கு உங்களுக்கு தெரியும் என்ன. இல்லைன்றதுக்கு தெரியும் நே. அப்ப என்னவையும் நேயையும் சேர்க்க என்ன நே என்று போடக்கூடாது. என்ன நே என்று போடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா இந்த அ சவுண்ட் இருக்கு தானே கடைசியா இருக்கிற அ சவுண்ட், அந்த அ சவுண்ட ஏ சவுண்டா மாத்தும். அப்ப என்னே என்னே. அப்ப என்னவ எப்படி மாத்தணும் என்னே என்று மாத்தோம். என்னே நே இல்லை. அப்ப மாம என்னென்ன மாம என்னென்ன. சரியா. இத ஸ்போக்கன்ல சொல்லிக்க ஸ்பீடா கதை கேட்க என்ன என்ன அது கதைப்பாங்க. சரியா. இப்ப நாங்க இது உண்மையான ஃபார்மேட் இப்படித்தான் உருவாகுது என்னே நே. அப்ப இத ஸ்பீடா சொல்லிக்க என்ன என்ன அப்படி சொல். மாம என்னென்ன என்னென்ன. அப்ப என்னென்ன சொல்லக்கூடாது. அப்ப நான் வரவில்லை
மம என்னென்ன. இப்ப நான் போகவில்லை. அப்ப போறதுக்கு என்ன யன். அப்ப சவுண்ட ஏயா மாத்தினா ஜன்னே. அப்ப மம ஜன்னினே. மம ஜன்னினே. மம ஜன்னினே. அப்ப ஸ்பீடா சொல்லிக்க ஜன்னே. ஜன்னே. மம ஜன்னே. இப்ப நானுக்கு மட்டும் இல்லை, எல்லா வாக்கியங்களுக்கும் இதே தான் பேட்டர். அப்ப அவர் சாப்பிடவில்லை. அவருக்கு என்ன ஏயா. ஏயா சாப்பிடறதுக்கு கண்ணு. அப்ப கண்ணவ இங்க ஏ சவுண்டா மாத்தணும். அப்ப என்னட்டு வேற கண்ணி. கண்ணி இல்லை நே. அப்ப ஏயா கண்ணினே. ஏயா கண்ணினே. ஏயா கண்ணினே. அவர் சாப்பிடவில்லை. அவர் குடிக்கவில்லை என்றா அவர் குடிக்கவில்லை. அவருக்கு என்ன ஏயா குடிக்கிறதுக்கு பொண்ணு. அப்ப ஏ சவுண்டா மாத்துங்க பொன்னி. அதோட என்ன பொன்னே. அப்ப ஏயா பொன்னே. தம்பி குடிக்கல மல்லி பொன்னே. இப்படித்தானுங்க வாக்கியங்கள் வந்து உருவாக்கும். எதிர்மறை வாக்கியமாக உருவாக்கி. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்க போறோம். அதுவும் என்ன மாதிரி நேர்மறையா பாசிட்டிவா கேள்வி கேட்கிறோம்டா எப்படி கேட்கிறான்னு பா. அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் வருகிறீர்களா. இப்ப நீங்க வாரீங்களா அதுக்கப்புறம் தானே அந்த சேம் ஃபோக் எக்ஸாக்ட். ஏன்னா நீங்கள் வருகிறீர்களா. இப்ப நீங்கள் வருகிறீர்கள் என்றதுக்கு என்னன்னு பார்ப்போம். சிங்களத்துல நீங்கள்ங்கிறதுக்கு ஓயா. வருகிறீர்கள் என்றால் என்னவா. இந்த கேள்வியா மாத்தோணும்னா த என்ற எழுத்து இங்கேது சேர்த்து விட்டோம்னாச்சு. அப்ப என்னட்டு வரும் ஓயா என்னவா த. ஓயா இனவாத. ஓயா இனவாத. இதை ஸ்போக்கன்ல கதை கேட்க கொஞ்சம் ஸ்பீட் ஆக்குறதுக்காண்டி என்னென்ன வரும்டா ஓயா எனவத. எனவத அந்த பா என்றத ப சவுண்ட்ல பாவிப்பினோம். அப்ப ஓயா எனவத. எனவாத என்று சொல்றதை விட எனவத என்று சொல்றது ஸ்பீடா சொல்ல. அப்ப அதுக்காண்டி எனவத என்றத ஸ்பீடா கதை கேட்டு வாங்கிவிட. அப்ப இது இந்த பேட்டர்ன் என்ன ஓயா எனவாத. இப்ப கேள்வியாக என்ன செய்யணும் தவ பிசகு போட்டீங்கன்னாச்சு. இப்ப என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவர் போகிறாரா. அவர் போகிறாரா. அவர் போகிறார் என்றதுக்கு என்னன்னு பாக்குறது அவர் என்றா ஏயா. போகிறார் யனவா. யனவா. அப்ப யன்னால இருக்கிற இன்னவ வெட்டி போட்டு நவா சேர்ப்போம். அப்ப யனவா. அப்ப ஏயா யனவா. அதோட த ஏயா யனவாத. ஏயா யனவாத. அப்ப ஸ்பீடா கதை கேட்க ஏயா ஜனவத். யனவத். அப்படி இப்ப தம்பி சாப்பிடுறாரா. தம்பி சாப்பிடுறாரா. அப்ப மல்லி சாப்பிடுறாரா. சாப்பிடுக்கிறார் என்றதுக்கு கனவா. அப்ப மல்லி கனவா ஏன்னா தம்பி சாப்பிடுகிறார். அதோட த சேர்த்து விட்டோம்னா மல்லி கனவதஸ். தம்பி சாப்பிடுறாரா மல்லி கனவத. இப்படித்தான் நாங்க என்ன பாசிட்டிவான கேள்விகளை வந்து உருவாக்கும். ஓகே, நாங்க முதல் பார்த்து நாங்க நீங்கள் வருகிறீர்களா. நீங்கள் வருகிறீர்களான்றதுக்கு ஓயா எனவாத பார்த்து. அப்ப நீங்க வரவில்லையா நெகட்டிவ்ல கேட்க போறோம். நீங்க வரவில்லையா என்ன கேட்க போறோம்டா ஓயா இங்க என்னே என்ற பேட்டர்ன் தான் பாருத்த. என்ன அத ஏ சவுண்ட்ல சொல்லணும். என்னே என்னே. அப்ப என்னே இந்த இல்லையா என்றதுக்கு இல்லை என்றதுக்கு நெ. அப்ப இல்லையா என்றதுக்கு நெத்த. நெத்த இட் சவுண்ட் என்ன இப் இட் அந்த இட் சவுண்ட் நெத்த. நெத்த. அப்ப ஓயா என்னே நெத்த. ஓயா என்னே நெத்த. இத ஸ்போக்கன்ல பத கேட்க என்னந்த அந்த ஏ இருக்குது தானே ஈ சவுண்டை வந்து கட் பண்ணி போட்டு என்னத்த என்னத்த என்று நாங்க பாவிக்கலாம். சரி என்னது. இப்ப அவர் போகவில்லையா. அப்ப ஏயா போறதுக்கு என்ன யன்னு அத ஏ சவுக்கா மாத்தும். அப்ப யன்னே யன்னே அதோட நத்த. எப்படி வரும் ஏயா யன்னே நத்த. ஏயா யன்னே நத்த. அப்படி வரும். இப்ப சேர்த்து சொல்ல போற மாட்டா ஏயா ஜன்னத். ஜன்னத். அப்படி இப்ப தம்பி சாப்பிடவில்லையா. தம்பி சாப்பிடவில்லையா. மல்லி
சாப்பிட்றதுக்கு என்ன கண்ணு அத ஏ சவுண்டா மாத்தணும். அப்ப கண்ணே நெத்த இல்லையா நெத்த. அப்ப மல்லி கண்ணே நெத்த மல்லி கண்ணே நெத்த. இப்படித்தான் இந்த எதிர்மறை வாக்கியங்கள் கேள்வியாக்கும் போது இப்படித்தான் இந்த போமே நெத்த. சரியா? ஓகே ஓகே. இப்ப நாங்க எதிர்மறை வாக்கியங்களை இந்த ஏன் என்ற வினா வாக்கியம் இருக்குத்தானே, ஏன் என்ற வினா வாக்கியத்தை வச்சுக்கொண்டு எப்படி உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஏன் நீங்க வரையில்லை, ஏன் நீங்க வரவில்லை, என்ன ஏன் நீங்கள் வரவில்லை. அப்ப ஏனன்றதுக்கு ஐ ஐ, நீங்க எப்பறதுக்கு ஓயா ஓயா, வரவில்லை. அப்ப அது என்னது வேகம் என்ன என்றது சவுண்ட ஏயா மாத்தணும். வளமையா மாறுத்தான். சரியா? நெத்தக்கு அப்படி பாவிச்சோமோ அதே மாதிரித்தான் இங்க என்னே ரெண்டு பேர் இந்த வரவில்லை என்று தானே முடியுது. அங்க இல்லையா என்று பாவிச்சோம், இங்க இல்லை என்று பாவிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல என்ன பாவிக்கணும்னா நெத்தே நெத்தே, அந்த இத் இங்க வந்து இத்தன்னா சவுண்ட். சரியோ? அப்ப நெத்தே. அப்ப ஐ ஒயா என்னே நெத்தே, ஐ ஒயா என்னே நெத்தே. அப்ப ஐ ஒயா என்னே நெத்தே. அப்ப இதையும் வந்து நாங்க ஈ சவுண்டை கட் பண்ணி போட்டு என்னத்தே என்னத்தே என்று நாம் பாவிக்கலாம். ஓகேயா? ரைட். அதே மாதிரி உதாரணம் பாருங்க. ஏன் அவர் போகவில்லை, ஏன் அவர் போகவில்லை. அப்ப ஏனன்றதுக்கு என்ன ஐ ஐ, அவர்ன்றதுக்கு ஏயா, போறதுக்கு என்ன அத ஏ சவுண்ட் ஆகும். அப்ப யன்னே நெத்தே நெத்தே. அப்ப ஐ ஏயா யன்னே நெத்தே, ஐ ஏயா யன்னே நெத்தே. இப்படிதான் இந்த ஃபார்மேட் வந்து. இப்ப ஏன் தம்பி சாப்பிடல, ஏன் தம்பி சாப்பிடலன்னு நெகட்டிவா தகுப்போம். அப்ப ஏன்றதுக்கு என்ன ஐ, தம்பி என்றதுக்கு மல்லி, சாப்பிட்றதுக்கு கண்ணு சவுண்ட ஏ சவுண்ட் ஆகும். அப்ப கண்ணே நெத்தே நெத்தே, சாப்பிடல கண்ணே நெத்தே. அப்ப இப்படித்தான் இந்த எதிர்மறை வாக்கியம் இந்த நெத்தையோட சேர்ந்து